ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ் அகோ வந்து ஒரு அட்வைஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு அட்வைஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜான் 7, 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, எனேபிள் ஃபைலிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஆஸ் பெர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 22/2024 டேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 8/10/2024. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் படி இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டிஆர் 3பி அதாவது ஜிஎஸ்டிஆர் 3பி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2017-18, 18-19, 19-20, 20-21. ஸோ இந்த ஒரு 4 இயர்ஸ் இந்த 4 இயர்ஸ்க்கான ஐடிசி ஏதோ ஐடிசி வந்து நீங்க வந்து நவம்பர் 30, 2021க்குள்ள வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க. பட் ஆபீசர் வந்து அத வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, அதுக்கான ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் தான் வந்து இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the government with an aim to give relief to the taxpayer has come out with the GST amenity scheme under section 16(5). This relief implemented by GST yesterday, அதாவது 7ஆம் தேதி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Can only be availed by taxpayer if they filed GST 3B on or before 30, 2021. ஸோ நீங்க ஜிஎஸ்டி 3பி வந்து பார்த்தீங்கன்னா 13 டிசம்பர் 2021க்குள்ள வந்து இந்தந்த பீரியட் அதாவது 17, 18, 18, 19, 19, 20, 2021 இந்த 4 வருஷமா நீங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது டு கிளைம் த ஸ்பெசிஃபிக் டாக்ஸ் பீரியட் பெண்டிங் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் the taxpayer need to file the rectification request on GST portal within 6 months from the October 8, 2024. அதாவது இந்த 4 வருஷத்துக்கான ஒரு ஐடிசி வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க. அதாவது நவம்பர் 20, 2021க்குள்ள வந்து நீங்க கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றபோது, உங்க ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பி, இத வந்து டிஸால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கான ரெக்டிஃபிகேஷன் வந்து நீங்க வந்து இப்ப வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். அது என்னன்னா வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள பண்ணணும். அக்டோபர்லேருந்து டைம் இது. ஸோ அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏப்ரல் 8, 2025 தான். ஆனா பட் இப்பதான் வந்து அப்ளிகேஷனே வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஏப்ரல் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணணும். The GST proper officer will process this certification application within 3 months from the date of filing the application. ஸோ இன்னைக்கு டேட்ல நீங்க இப்போ ஃபைல் பண்றீங்க அப்படின்னும் போது வித்தின் 3 மந்த்ஸுக்குள்ளேயே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கான என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து அவங்க பண்ணிடுவாங்க. By filing this application, all the specified GST tax demand will stand rectified and become a nil. And the pending input tax credit, all the past period will be credited to உங்களோட ஜிஎஸ்டி லெஜர்ல. அதாவது உங்களோட பெண்டிங்ல இருக்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியோட லெஜர்ல வந்து உட்காந்துரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டாக்ஸ் டிமாண்டும் வந்து நில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் மெயின். நீங்க கேஸ் நீங்க ஆல்ரெடி வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்லாம் கிரெடிட் ஆகாது. ஜிஎஸ்டி லெஜர்ல மட்டும் தான் கிரெடிட் ஆகும். இது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஜிஎஸ்டியோட இன்புட் டாக்ஸ் கிரெடிட் லெஜர்ல எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ the due date of furnishing GST at will be written November 30 or due date of furnishing the GST annual return December 31. ஸோ whichever is earlier. ஸோ இதுல ரெண்டுத்துல எது முன்னாடி பண்றீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டாக்ஸ் பேர். இப்ப இந்த டெட்லைனுக்கு அப்போ நீங்க ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களால வந்து இந்த ஜிஎஸ்டி இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து உங்களால வந்து கிளைம் பண்ண முடியாது. The problem with this amenity scheme is that once advice order is passed by GST proper officer and the taxpayer has settled the order foregoing claiming of ITC and paying tax demand, then now the taxpayer will not get any benefit. ஸோ இப்போ ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கோட டாக்ஸ் வந்து கிளைம் பண்ணிட்டு நீங்க அந்த டிமாண்டே வந்து நீங்க பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து கிடையாது. இது வந்து யாருக்குன்னா யார் வந்து அந்த நோட்டீஸுக்கு அகைன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணி கோர்ட்ல வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் இந்த எலிஜிபிள் வருது. அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே ப்ராசஸ் பண்ணி
ஃபைல் முடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்பீல்ல அந்த மாதிரி போயிருக்கனால இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு. Fightings for this notice will now be eligible for immunity scheme provided they satisfy the other conditions above. ஸோ மேலே இருக்க கண்டிஷன்ஸ்லாம் வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருந்தாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இன்கேஸ் இல்லை இவங்க ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து கிடையாது. ஸோ இதோட டீட்டெயிலான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 16(4) இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் வந்து இப்போ இதுக்கான அட்வைஸரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் இயரில் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இன்கேஸ் ஏதோ டைம் லிமிட் தாண்டி வருதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே டிசால்வ் ஆகுது. இது நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அது மூலிமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.